ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் என்னோட ஃபேமிலியோட கோயம்புத்தூரில் ட்ரெயின் தீம்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பஞ்சாப் எக்ஸ்பிரஸ். இது ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூரில் இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின்லேயே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுதான் ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெயின் வந்து அம்ரிட்சர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போகிற மாதிரி, அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து அம்ரிட்சர் போகிற மாதிரி. இந்த பாங்க்ரா டான்ஸ் எல்லாமே ஒரு பஞ்சாபோட ட்ரெடிஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஹோட்டலில் வந்து அந்த தீம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பர்சனலி எனக்கு நார்த் இந்தியன் ஃபுட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே ஃபுட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கம்ப்ளீட்லி வெஜிடேரியன். ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்தது. நார்த் இந்தியன் ஃபுட் வந்து டிப்பிக்கலாக ஒரு பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பன்னீர் டிக்கா ஸ்டார்டர் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க எங்கள் அப்பாவோட பிரதர்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய பையனும் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணான். அவனுக்கும் நார்த் இந்தியன் ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு 2 ஃபுட் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு வந்து தோசை ஒன்று சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு, சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, இதுதான் அவனோட ஃபேவரெட்டு. ஸோ அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அடுத்தது நாங்கள் வந்து ஹராபரா கெபாப்னு ஒரு கீரையை வச்சு ஒரு மசாலா வடை பண்ணால் எப்படி இருக்கும், அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து சோளத்துலேயே பண்ண ரொட்டி. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னீர் டிக்கா, அப்புறம் ஃபுல்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இது வந்து குழந்தைக்காக ஆர்டர் பண்ணோம். அதே மாதிரி கடுகை வந்து அவங்க கடுகு கீரையில் வந்து சமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பஞ்சாப்லேயே போயிட்டு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் பஞ்சாப் ரெஸ்டாரண்ட் தான் வந்து கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரமில் இருக்குது. பில் வந்து நாங்கள் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ருந்தோம் இல்லையா. ரஃப்லி ஒரு ஹெட்டுக்கு வந்து 300 வந்திருந்தது. ஸோ அதுவும் வந்து குவைட் ரீசனபிள் தானே. ஒரு 300 ரூபா ஒரு பெர் ஹெட் வந்து குவைட் ரீசனபிள் தான். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.